பொறுத்த வரைக்கும் வீரப்பன் அவர்கள் அடிப்படையில ஒரு மனிதாபிமானம் உள்ள ஆளா நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல எப்படி நினைக்கிறீங்க? அவன் ஒரு மனிதநேயம் உள்ள நல்ல மனுஷன் இருந்தாலும் துப்பாக்கி சுத்தன்ற உங்க பேரு எப்படி வந்தது? துப்பாக்கி நல்லா ஃபாரஸ்ட்ல இருந்தால ஃபாரஸ்ட்ல இருக்கும்போது நான் எப்பவுமே ரைஃபிள் அதாவது வேட்டையாடுறதுக்கு அவரும் கூட போவோம். வேட்டையாடுறது இல்லை, நம்ம பாதுகாப்புக்கு தான். ஓஹோ. அதுல வந்து ஒரு தோட்டம் 2 தோட்டம் கொடுப்பாங்க. சரி. மீறி ஏதோ சாப்பத்தான பேர் வந்து சித்தா, அப்புறம் மறுபடியும் வந்து துப்பாக்கி சித்தான். என்ன அடிக்கிறது இல்லை தெரியும். குடும்பத்துல எல்லாம் நல்லா இருந்திருந்தா அது மாற மாட்டான். நான் ஒரு ஊர் மனுஷன் எங்க போக முடியுங்க? அவன் அதுதான் சொல்லுவான், நான் ஒரு ஊர் மனுஷன், ஏதோ செஞ்சோ தெரியாமையோ நான் செஞ்சு விட்டேன். சரி. அது கூட நான் வந்து சண்டராகிறேன்ட்டு இல்ல பேசியிருந்தாங்களா? பொது மன்னிப்பு கொடுக்கறது அவருடைய விருப்பம் இல்லைங்களா? கடைசியில பொது மன்னிப்பு கொடுக்குறேன்னு தான் இல்ல சொன்னாங்க. சரி. கவர்மெண்ட் கூட நமக்கு எந்த உதவி செய்யல. நம்ம கவர்மெண்ட் வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு எந்த துரோகத்தை நான் பண்ணல. இப்போ என்னை போலீஸ் பிடிச்சிட்டு கொண்டு போய் வச்சுச்சு. நான் அங்கிருந்து நான் எஸ்கேப் ஆகி ஓடி வந்து என் உயிருக்கு பயந்து ஓடி வந்து காட்டுக்குள்ள இருந்தேன். காட்டுக்குள்ள வந்து ஈரப்ப கைலி மாட்டினேன். ஈரப்ப கைலி மாட்டித்தான் ஈரப்ப கூட நான் போயிருக்கிறேன். சரி. இவரு எங்க எஸ்கேப் ஆகி வந்ததுல இருந்து கணக்கு வழக்க எல்லா விஷயமே தெரியும். அவரு இவரு என்னென்ன அட்ரோலி என்னென்ன எப்ப இப்படி நடந்திருக்குதோ அத்தனை அவருதான் கண்டுபிடிச்சது. இவரு அப்பனா Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். டியர் வியூவர்ஸ், நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல தொடர்ந்து வீரப்பன் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்களை ஒன்றொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நான் சந்தித்து பேசின இந்த நபர் மிக மிக முக்கியமான ஒரு நபர். உங்கள பல பேருக்கு இவரை பற்றி தெரிந்திருக்கலாம். வீரப்பன் அவர்களுடைய நெருங்கிய கூட்டாளிகள் ஒருவரா இவர் இருந்திருக்காரு. அதற்காக 19 வருடம் மைசூர் மற்றும் தமிழக சிறைகள்ல தன்னுடைய காலத்தையும் கழிச்சிருக்காரு. பல மாதங்கள் தொடர் முயற்சிக்கு அப்புறமா இன்னைக்கு இவரை நேருக்கு நேரா சந்திச்சு நம்மளுடைய சேனலுக்காக பிரத்யேகமா எனக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல பிரத்யேகமா வீரப்பன் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அதிமுக்கிய சம்பவங்களான வீரப்பன் ராஜ்குமார் கடத்தல் சம்பவம், கெத்தேசால் படுகொலை சம்பவம், காந்தவயல் கடத்தல் சம்பவம்னு எல்லாமே பிரத்யேகமா ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்காக ஒரு பிளேலிஸ்டும் இங்க நான் வச்சிருக்கேன். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சொல்லப்படாத ஏகப்பட்ட விஷயங்களை அவர் நமக்கு பகிர்ந்துகிட்டாரு. ஒரு சில விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே காண கிடைக்காதவை, பார்க்க கிடைக்காதவை. அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அன்கட் வெர்ஷனா என்னுடைய குறியீடுகள் எல்லாம் இல்லாம இதோ உங்களுக்காக பிரத்யேகமான அந்த இன்டர்வியூ. உங்களை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னால. இப்பதான் முதல்ல நேர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு முதல்ல நன்றிங்க. நீங்க வந்து இப்போ ஐயா இப்ப துப்பாக்கி சுத்தன்ற உங்க பேரு எப்படி வந்தது? துப்பாக்கி நல்லா ஃபாரஸ்ட்ல இருந்தால ஃபாரஸ்ட்ல இருக்கும்போது நான் எப்பவுமே ரைஃபிள் வச்சிருப்பீங்க. அதாவது வேட்டையாடுறதுக்கு அவரும் கூட போவோம். வேட்டையாடுறது இல்லை, நம்ம பாதுகாப்புக்கு தான். ஓஹோ. அதுல வந்து ஒரு தோட்டம் 2 தோட்டம் கொடுப்பாங்க. சரி. மீறி ஏதோ சாப்பத்தான சுடுறதுக்கு ஆர்டர் இருக்கும். சரி சரி சரி. சும்மா இல்ல சுட முடியாது. நீங்க ஆனா துப்பாக்கி சுடுறதுல நீங்க நிபுணர். துப்பாக்கி சித்தன். அதனாலதான் பேர் வந்து சித்தன் தான். பேர் வந்து சித்தன். அப்புறம் மறுபடியும் வந்து துப்பாக்கி சித்தன். என்ன அடிக்கிறது இல்லை தெரியும். நீங்க வந்து இப்போ வீரப்பன் ஐயா கூட எத்தனை வருஷம் நீங்க பயணிச்சீங்க? நாங்க வந்துங்க ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும், அவ்வளவுதான். சரிங்க. அதுக்கு வந்துங்க அவரு இங்க சிறுமுகல் வந்து டிஎஸ்பி கடத்தி ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆயிருக்கும். சரி. அந்த சமயத்துல நமக்கு இங்க வந்து ஒரு திருவிழா வந்து சேர்ந்த தாளவாடியில கிடையை விட்டுருந்தோம். எங்க வீட்டுல எல்லாம் அங்க தாளவாடி போனோம். சரி. தாளவாடி போய் அந்த இதுல பார்க்கும்போது தான் இந்த அதிரடிப்படையை வந்து என்னை பிடிக்கிறாங்க. சரி.
நான் வந்து ஒரு சாமி கோயில்கிட்ட போய் பார்த்துட்டு ஒரு முருகன் படம் ஓடிட்டு இருந்துச்சு. சரிங்க. நான் கீழே வந்து அந்த முருகன் படம் பார்த்துட்டு பார்க்கறதுக்கு போறேன். சரி. லைட்டு கம்ப ஓரத்தில் நின்று டக்குன்னு வந்து என்னை பிடிச்சாங்க. பிடிச்சி எதுக்கு சார் நீங்க பிடிக்கிற என்ன ஏதோ எஸ்ஐ கேட்குறாங்க, நீங்க வரணும். எஸ்ஐக்கு எஸ்ஐ சொல்றாரு நீ கேட்டுட்டு வரணும் அப்படின்னு அங்க பிடிச்சிட்டு போறாங்க. சரிங்க. எங்க தங்காச்சி எங்க சம்சாரம் 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் விடாம தடுத்துட்டு இருக்கிறாங்க. ரோட்ல 2 பேரும் தள்ளி விட்டுட்டு சரி என்னை ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. அதாவது எந்த இடத்துல இது? இங்கே தாளவாடிங்க. தாளவாடியில. அதாவது நீங்க சொல்ற சம்பவம் வந்து மாரியம்மன் கோயில் அந்த லிங்காபுரம் காந்தவயல் பக்கத்துல ஒரு கடத்தல் சம்பவம் நடந்ததுங்களா? டிஎஸ்பி சிதம்பரநாதன் அவருடைய மைத்துனர் இன்னும் 2 பேர். அது எங்களுக்கு தெரியல, அது கேள்விப்பட்டது. அதுல நீங்க இல்ல? அதுலயும் இல்ல. சரிங்க. நான் எந்த இதுலயும் இல்லைங்க. அந்த கர்நாடகத்துல வந்து 9 பேரு கடத்தல்ல நான் இருக்கேன். கர்நாடகால 9 பேர் இபி ஆளுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வந்து குண்ட்லா வந்து அது புருடை பங்களான்ட்டு அந்த தடத்துல அந்த ரோட்ல தான் பிடிச்சாங்க. சரி சரி சரி. புருடை பங்களால வந்து 2 துப்பாக்கி வச்சிருந்தாங்க. துப்பாக்கியில எடுத்துக்கிட்டு வீரப்ப 9 பேரு கூட்டிட்டு வந்து காட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அவரை அடிக்க வேண்டாம் பிடிக்க வேண்டாம்னு கூட அவரு அடிக்கணும். அதுல 2 பேரும் மேல எதிரித்தான். ஓ சரி சரி. அந்த எதிரிகளை மாற்றிருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? பாரிஸ்ட் கார்டு மேல பயங்கர கோவம் வச்சிருக்கான். சரி சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போய் தோட்டத்துல வீரப்பனை பிடிச்சதே அவிழாமா. ஓஹோ சரி. அந்த மாதிரி விஷயம். அந்த மாதிரி விஷயத்துல அந்த கோவம் வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். போய் பிடிச்சிருக்கிறா. இது 2 தடவை எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. சரி. அப்பதெல்லாம் விட்டு போட்டு இது 2 முடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மகானும் வந்து அவருக்கு எனக்கு கொஞ்சம் பேசி வந்துருச்சு. என்ன கர்நாடகாவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு என்ன கேள்வி. யாரே வீரப்பா. நான் வந்து மனுஷன் எல்லாம் ஒண்ணுதானே. சரி சரி. கர்நாடகா வேற தமிழ் வேற கூட கிடையாது. இப்போ நீங்க தமிழ். சரி. நான் யாரு? நான் கன்னடக்காரர். பேசுவாரா? நமக்கு பேசுவார். கன்னடம் பேசுவாரு. கன்னடம் பேசுவாருங்க. இல்ல கன்னடம் பேச மாட்டாங்க. அவர் தமிழ் தான் பேசுவாரு. கன்னடா ஏதோ மாறி மாறி தான் பேசுவாங்க. சரி. அப்புறம் நான் பேசினேன். இந்த மாதிரி இருக்குள்ள வேண்டாம், அவங்க அடிக்கிறது பிடிக்கிறது வேண்டாம். ஏதோ எந்த காலத்துல அது மறந்து போச்சு. என்னென்ன நடத்திட்டீங்க. சரி. என்னென்னமோ உங்க கடையிலயும் போயிருக்குது, போலீஸ் கடையிலயும் போயிருக்குது. சரிங்க. எல்லா கடையிலயும் உயிர் எல்லாம் போயிருக்குது. சேதாயிருக்குது. அதனால இவங்களை சேதம் பண்ண வேண்டாம். சரி. இது நீ வந்து விட்டு கொடு. இல்ல இது மறுபடியும் இந்த மாதிரி உன்னை தொந்தரி கொடுத்தேன்னா நீ செய்யற வேலை நான் செய்யறேன். சரி. அப்படின்னு அந்த புத்திமத்தியில சொல்லி ஏன் நீ இப்படி எல்லாம் குறுக்கட்டுற. ஓஹோ நீங்க வந்து அவரை தடுக்கிறீங்க. வேண்டாம். 2 பேருக்கு மோதல் வாக்குவாதம் ஆகி போச்சு. நடந்து. இது எந்த காட்டுக்குள்ள நடந்தது? இங்க தாளவாடி பூதி பிரக காட்டுல. கர்நாடகா. சரி சரி. அங்க அப்புறம் சொல்லி என்ன பண்ண. சரி சரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி வா என்று தனியா அவ்வளவு தூரம் போனோம். சரி. நீ என்ன வேணும் எதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்துட்டீங்க. சரி. இனிமேல நீங்க செய்யக்கூடாது நீங்க சொல்றீங்க. இதுக்கு மேல நம்மள வேணா சுட்டு போட்டு நீ நம்மளை கொண்டுட்டு நீ வேணா என்ன பண்ணும். சரி. நம்மளை வச்சுக்கிட்டு நீ பண்ணக்கூடாது. அதாவது அவருடைய உயிர் பலி வாங்குறத நீங்க விரும்பல, வேண்டான்றீங்க. அதான். சரி. நானும் உங்க கூட இருக்குமா சொல்லுங்க, வேண்டாம்னா என்னை சுட்டுருங்க. இன்னும் நான் கண்ணு முன்னால நீங்க செய்யக்கூடாது. இந்த நீங்க தடுக்கிறீங்க. நீங்க என்ன வேணுமோ அவங்களுக்கு கேட்டுக்குங்க. அரசாங்கம் கேட்டுக்குங்க. அரசாங்கத்துல பிடிச்சிருக்கிறீங்க. சரி. பாரிஸ்ட் பிடிச்சிருக்கிறீங்க. இப்ப பாரிஸ்ட் கேளுங்க. உணவுத்துறை மந்திரி இருக்கிறார்ல. சரி. குருப்பாதப்ப நாகமரப்பள்ளி அப்போ உணவுத்துறை மந்திரி. அவர் கூட கேட்டு என்ன வாங்கணுமோ அவர் ஆளுகிட்ட நீங்க வாங்க. அவர் கூலிக்காரர் இருப்பார். சரி சரி. அவர் வந்து 10-5 வாங்குற ஆளுதா. சரி. அவங்கள எல்லாம் பிடிச்சி என்ன கிடைக்குது. சரி. வேண்டாம் இவரெல்லாம் விட்டு கொடுப்பாவா. வேண்டாம் கொள்ள வேண்டாம். அவர் என்ன எந்த தொந்தரி பண்ண வேண்டாம். நல்லபடியை வச்சு நல்லபடியா அனுப்பு. உனக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நீங்க தடுத்துட்டீங்க. அந்த இது நடத்தி அது ஒரு 3 மாசம் அப்பவுமே விடாம வச்சிருந்தாங்க. சரி. நாமும் கூடதான். நீங்க இன்னும் பயந்துக்காதீங்க. நான் அந்த கர்நாடக ஆளுகளுக்கு சொல்றேன். அவங்களுக்கு நான் சொல்றேன். அதுல நாங்க சொல்லிக்கிறது எங்க சம்சாரம் நானும். சரி சரி சரி. உங்க உயிர் போனா எங்க உயிர் போகட்டும் அதே இடத்துல. சரி. உங்களுக்கு எங்களுக்கு எந்த தொந்தரியும் வேண்டாம். சரி. ஆச்சா. அதனால நீங்க பயப்பட தேவையே வேண்டாம். நானும் எல்லாம் விட்டு கொடுக்குறேன். உங்களை எல்லாம் விலங்கு எல்லாம் கழட்டி விட்டு கொடுக்குறேன். விட்டு கொடுக்கல. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. அதாவது அதே போலீஸ் கைக்கு பாரிஸ்ட் கைக்கு நீங்க சிக்காதீங்க. விசுவாசமாவும் இருந்திருக்கீங்க இல்லைங்களா? நீங்க நல்ல புத்தி சொல்றீங்க. நீங்க ஓடி போறதோ இல்ல அந்த இந்த தலைமறை ஆகுறதோ அதுல வேண்டாம். சரி சரி. கூட இருங்க நல்லபடியா.
அப்படின்ட்டு கூட நல்லபடியா சரி. வச்சுக்கிட்டு அங்க விட்டுட்டோம். நாம அவையில போய் வருது அது கொண்டு வருவாங்க, பேசுவாங்க, யூரோப்புக்கிட்ட எல்லாம் பேசுவாங்க, பண்ணுவாங்க, நல்லா பழகிட்டாங்க. அப்புறம் அவர் கதையெல்லாம் சொல்லுவாரு, அந்த பாரிஸ்ட்காரருக்கு எல்லாம் சொல்லுவாரு, இப்படி தப்பா நம்மள எல்லாம் பண்ணா நான் என்ன பண்ணினேன், நமக்கு நம்மள கொல்லணும்னு வர்றாங்களே, கடத்தப்பட்டவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஆனா அண்ணா கிட்ட சொல்ல பயப்படுறாங்க. அவர்கிட்ட சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு நானும் கம்யூனிட்டா உட்கார்ந்துருக்கேன். எல்லாம் சரி பண்ணிட்டு சரி வேண்டாம் அப்படின்ட்டு கேஷீட்ல எல்லாம் பதிவு பண்ணி உனத்துறை மந்திரிக்கு கொடுக்குறாங்க. சரி சரி. அப்போ இஷ்டம் கிருஷ்ண ஐயா தான் இருந்தார். இந்த பாங்காட்டுக்கு வந்து அரண்ய மந்திரி குருபாதப்பா நாகமர் பள்ளி தான் அவரு அரண்ய மந்திரி. நீங்க இந்த மாதிரி ஆளுகளை கேட்டுக்கப்பா, அவரு உங்களுக்கு புது மன்னிப்பு கொடுக்கறதோ இல்லைங்கிறதோ இல்ல உனக்கு என்ன வேணும் கேட்டு நீ வாங்கிக்கோ, ஆளுகளை நீ கொள்ள வேண்டாம், சரி சுட வேண்டாம், அவங்கள விட்டு விடு அப்படின்னு எல்லாம் சமாதானம் பேசி அப்புறம் அங்கெல்லாம் அனுப்பி சரி கேசிட்டெல்ல கொடுத்து அப்புறம் என்னென்னமோ பண்ணி சரி சரி அவங்கள ஒரு விடுதலை பண்ணி. அப்ப நீங்க வந்து அந்த கர்நாடகால 9 பேர் கடத்தினதுல நீங்க கூட இருந்திருக்கீங்க. கூட வேற எந்த சம்பவத்துல நீங்க கூட இல்ல? ராஜ்குமார் அவர்களை கடத்தினதுல அது இல்ல, நாகப்பண்ண கடத்தது இல்ல, நாகப்பண்ணல இல்ல, அவர் சுட்டது இல்ல, சண்டை நடந்தது இல்ல, எதுலயும் இல்ல, ஆளாவே அதுல இதுல எல்லாம் நடந்துட்டு வந்திருக்குதுங்க. சரிங்க. அது எந்த சம்பவத்திலயும் அது முன்னத்தான் நடந்திருக்குது. சரிண்ணா சரி. நான் பின்னதாங்க இப்போ எனக்கு கணக்கு போட்டுக்கிட்டேன்னா என்ற கோயில் தான் பிடிச்சாங்க. அதுக்கு முன்ன எங்களுக்கு ஈரப்ப எப்படிங்கிறத தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க விரும்பி தான் அவர் கூட போனீங்க? ஆமா சரி, விரும்பி போகலீங்க, அது வேற மாதிரி போயிருக்கிறது. அந்த கோயில்ல வந்து பிடிக்கிறதே வேற காரணம். இங்கே வந்து எங்களுக்கு ஒரு கார் தகராறு, கார் தகராறு. அவன் ஒரு பாம்பேக்காரன். இங்க வந்து ஆரோக்கியசாமி ராஜா பெண்ணு அப்ப பேரு, ஆரோக்கியசாமிங்கிறவங்க மகன் பேரு. சரிங்க. சரி இவங்களும் அந்த பூமி நம்ம பூமியை புடிங்கிட்டாங்க. அந்த பட்டை நல்ல இல்ல அப்படின்னு மணிகாரர் வாங்கிட்டு போய் நல்ல எழுதி தரேன், அதுல எப்ப எப்படி இருக்குது அப்படின்னு ஏமாத்தி பட்டை வாங்கிட்டு போய் அவர் பேர் பட்டை பண்ணிட்டாங்க. சரிங்க. அது எத்தனையோ சண்டை தகராறு எல்லாம் நடந்து, கோர்ட் கச்சேரி எல்லாம் நடந்து ஒண்ணும் முடியல, அது பக்கமே பண்ணிட்டாங்க. சரி சரி சரி. நான் அது பேசுவேன், நம்மள ஒரு ஏழை காடுகளை ஒரு காட்டுவாசிகா சரி சரி ஏதோ பொழிச்சுட்டு அது ரெண்டு வெள்ளாமை பண்ணிட்டு நம்ம இருந்தது. இதுவும் வந்து இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? பிறந்து வளர்ந்ததே இங்க தானுங்களா? நம்ம பிறந்தது வளர்ந்தது இதே இடம். பசங்க உங்களுக்கு? பசங்க ஒரே பிள்ளை தான், ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள், இந்த மாதிரி சம்பவத்துல இவன் என்ன பண்ணி போட்டான், இந்த ஈரப்பு வழக்கத்துல இவனை போட்டேன்னு அதே அடிப்படை இவனை கொள்ளுவாங்க, இவனை சீக்கிரம் விட மாட்டாங்க, சரி பெரிய கேஸ் ஆக்கி விட்டுருவாங்க. இவன் போனா வரும்போதெல்லாம் நம்ம காரங்கிறாங்க அப்படின்னு பிட்டிஷன் எழுதி போலீஸ் கையில் கொடுக்குறான். பார்த்துட்டு தான் கோயிலுக்கு போய் கோயில்ல பிடிக்கிறாங்க. இவன் அந்த ஆரோக்கியசாமி என்ன பண்றான், பிட்டிஷன் எழுதி இந்த ஈரப்பன வழக்கில் கொடுக்குறான். அந்த ஈரப்ப வந்து நான் சொல்றேங்க, கடவுள் பொதுவாக எங்க அப்பா அம்மா எங்க தெய்வ சக்தியும் ஈரப்ப எங்க எப்படி இருக்கிறானா எப்படி தான் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியாது. சரிங்க. அந்த வழக்கத்துக்கு கொண்டு போய் என்னை ஆசனூர்ல வச்சுக்கிட்டுங்க கொள்ளுன்னு கொள்றாங்க. சரி நான் எது பார்த்திருந்தத ஐயா, நான் பார்த்திருந்தத ஈரப்பன் பார்த்திருக்கேன்னு சொல்லுவேன். இல்ல ஈரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா சப்போர்ட் பண்ணிருப்பேன் சொல்லுவேன். எதுவுமே இல்லாம தெரியாம நாங்க எப்படி சொல்றது? சரி சரி. காலையில விழுகுறேன், காலெல்லாம் கட்டுறேன், என்னமோ பண்றேன், அடி அப்படியே பின்னி என்று காதெல்லாம் உடச்சி அப்படியே ரத்த சில்லுன்னு அந்த செவரு காருங்க காதெல்லாம். இந்த காதல் அப்படியே ஷூ மாதிரி கழனி போச்சு. எத்தனை வருஷம் நீங்க சிறையில இருந்தீங்க? அதுல 3 மாசம் வச்சிருந்தது, கஸ்டடியில் கொண்டு போய் வச்சிருந்தாங்க. கஸ்டடியில அப்புறம் அங்கிருந்து நான் என்ன பண்ணேன், என்ன கொண்டு தீர்ந்து சொல்லவே மாட்டான் சரி அப்படின்ட்டு அதுல எங்க தம்பிகளும் புடிச்சிட்டு வந்துட்டான். சரி. தம்பிகளும் ஒரு பக்கம் போட்டு இன்னொரு தம்பியை விட்டுட்டான், இன்னொரு தம்பி உள்ள இருக்கிறான். சரி அந்த இதுல நான் என்ன பண்ணேன், அதோட நமக்கு 3 மாசம் ஆகி போச்சு. இந்த சீல பேனுங்க ஆளவே முழுங்கி போடுவோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி போத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு ஜனாரில் மட்டும் அந்த ஜனாரில் சங்கிலி போட்டு கட்டிருக்கிறாங்க. அந்த ஜனாரில தான் போய் ஒண்ணுக்கு வெளிக்கு போனோன்னா ஒரு தேட்டர் மண் கொண்டு வந்து போட்டுருக்குறாங்க பின்னால. அந்த மண்ணை நோண்டிட்டு அதுலதான் வெளிக்கு போகணும். ஒண்ணு போறதுன்னா அந்த மண்ணில் தான் போகணும், நோண்டி போட்டு போய் மூடி போட்டு மறுபடியும் அந்த ஜனாலிட்ட வந்து படுத்துக்கணும். அவ்வளவு கொடுமைங்க எனக்கு. அப்புறம் நான் தெரியாதுங்க சார், நம்மள எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, சரி இந்த ஈரப்ப பாகியை நான் பார்க்கல சரிங்க அப்படின்னு சொல்றேன். கேட்கல. சரி என்ன பண்ண, அதோட 3 மாசம் ஆயிப்போச்சு. சரிங்க. 3 மாசத்துல எல்லாம் செக்க மாதிரி ஆயிடுச்சு. சோறு கொடுக்க மாட்டாங்க. சரி சரி. அந்த சோறுக்கு என்ன பண்றாங்க தெரியுங்களா, அந்த கஞ்சி போடுறது ஒரு அரிசி இவ்வளவு போட்டு சரி
ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு உப்பு போட மாட்டாங்க. ம். அதுல இவ்வளவு மண்ணு சரி. மாவு மாதிரி பண்ணி அந்த மண்ணு தான் போடுறாங்க அதுல. சரி சரி. அந்த கஞ்சில இவ்வளவுதான் டம்ளாரு, ஒரே டம்ளாரு. அதுக்கு உப்பு இல்லை, ஒண்ணும் இல்லை. அந்த மண்ணு போட்டுதான் அந்த சூடு தண்ணி காய்ச்சுனா அந்த சூடு தண்ணி மாதிரி நுரைய கட்டி வந்தாங்கன்னா அது வடிச்சிட்டு அதை ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க. 1 மாசம் அப்படியே செக்கை மாதிரி ஆயிடுச்சு சார் உடம்புல பூரா. என்ன வருஷம் இருக்கும் இதெல்லாம் நடக்கும் போதுங்க? என்ன வருஷம் ஞாபகம் இருக்கா? வருஷம் அது ஞாபகம் இல்ல. நீங்க எத்தனை வருஷம் இருந்தீங்க சிறையில? இப்ப வந்து சிறைக்கு போய் ஒரு 19 வருஷம் சிறையில. இல்ல சிறையிலேயே எத்தனை வருஷம் இருந்தீங்க? 19 வருஷம். 19 வருஷம் இருந்தீங்க மைசூர்ல? மைசூர்ல தமிழ்நாடு. அப்பா, அதாவது அந்த சம்பவத்தோட அரெஸ்ட் பண்ணிட்டு போனது. அதுக்கப்புறம் எப்ப வந்தீங்க வெளியில? எந்த வருஷம் வந்தீங்க? 19 வருஷம். 19 வருஷம். அப்புறம் என்ன ஆச்சு, அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறேன். இந்த விலங்கு கழட்டி போட்டு. சரி, எஸ்கேப் ஆயிட்டீங்க நீங்க? தப்பிச்சிட்டீங்க. அந்த ஜனாதிபதி தடை இருக்குல்ல, எஸ்கேப் கையெல்லாம் கழட்டி போச்சு. இந்த விலங்கு வந்து போட்டிருக்கிறாங்க, கையெல்லாம் கழட்டி போச்சு. நாங்க 2 பேர் இருந்தோம், சின்ன பையன் ஒரு பையன், எங்க சித்த பையன். சரி. அவன் மாதன்ட்டு ஒரு பையன், கூலை பையன். அந்த பையனும் நானும் 2 பேரும். மாதையெல்லாம் மீசை மாதைன்றாங்களா? இல்ல இல்ல இல்ல, அவரு கிடையாது. சரி சரி, அவனும் நானும் எஸ்கேப். சரி. நேரம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நேரத்துல நாங்க திரும்பி ஓடி வரோம். கஸ்டடியில இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. எங்க? திம்பம்ல இருந்து, ஆசனூர்ல இருந்து. ஆசனூர். சரி, அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இவர் கஸ்டடியில எஸ்கேப் ஆகிட்டா வந்ததுதான். சரி. அப்புறம் நாம எந்த இதுல பாத்துருக்கிறோம், ஒண்ணும் இல்லைன்ட்டு கஸ்டடி வந்து எங்க வீட்டுக்கு வர்றேன். எங்க சம்சார வீட்டுக்கு, பாளையப்படகா எங்க சம்சார வீடு. பாளையப்படத்தில் இருப்பாங்க. சரி சரி. அங்க வந்து இவ்வளவு இன்னும் ஒரு பேசுங்க, மைக் இருக்குது, ஒண்ணு பிரச்சனை. 8 மணிக்கு வந்து சேர்றேன். 7, 8, 9, 10 மணி இருக்கும். சரிண்ணா. அப்புறம் இவ பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறா. சரிண்ணா. நான் இப்படி வந்துட்டேன், எஸ்கேப் ஆகி வந்துட்டேன், விலங்கோட வந்திருக்கேன். சரி சரி. நீ ஏன் பயப்படுற? எந்திரிச்சுவா, கதவு துறன்னு இவ பயந்துக்கிட்டு போலீஸ் வந்திருக்கும் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு திறக்கவே மாட்டேங்க. அப்பவே இங்கதான் வீடுங்களா? அங்கே பாளையப்படத்துல இருந்தா. சரி சரி. அப்புறம் எழுப்பி அப்புறம் இவ தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த சங்கிலியில சவுண்டான கடைசிட்டு வந்து மெதுவா திறந்துருக்கிறேன். சரிண்ணா. அப்புறம் பார்த்தா இது மாதிரிதான் ஓடி வந்திருக்கிறாங்க, என்ன பண்றது, போலீஸ் வந்து பிடிச்சிருமே. சரி சரி. அப்படின்ட்டு அந்த இருட்டோடவே நாம இருக்கிறது அரிசி கிரிசி கொஞ்சமா தமிழாறு பாத்திரையில எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறோம். சரி சரி. காட்டுக்குள்ள போய் ஒரு 10-20 நாள் காட்டுக்குள்ள இருந்திருக்கிறோம். சரி சரி. இருந்துட்டு எனக்கு கால் நடக்க முடியல. தடி ஊனிக்கிட்டு தான் இருக்கேன். இல்ல வரி புண்ணும். நீங்க இதை சொல்றதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 15 இல்ல, அவர் இறந்தே 20 வருஷம் ஆகுது. 20க்கு மேல ஆச்சு. 25க்கு மேல ஆகுது. அப்புறம் என்னாச்சு, எங்க சம்சார அதுக்கு நீரப்ப வர்றது எங்களுக்கு தெரியாது. அதுல அவர் வந்துட்டாங்க. அந்த கழுத்த ஓரத்துலயே யாரு வீரப்பனே வந்துட்டாருங்களா? அந்த கொடிக்கல்ல நாம தண்ணி காய்ச்சிட்டு சூடு தண்ணி எல்லாம் போட்டு ஐயோ போலீஸ் வருதுன்ட்டு இவ ஓடி போயிட்டேன். நான் ஓட முடியாது. கோவிந்த, ரங்கசாமி, பேபி, மாதேஷ், அவங்க ஃபுல் கேங் ஆளுங்க டக்குனு பிடிச்சிட்டாங்க. அப்ப பேபி இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. அவர் பூரா இருந்தாங்க, அவர் 5 பேரு. சரி சரி. சரி, டக்குனு வந்து வலிச்சு ஈரப்ப வந்து ஒரு தண்ணி இடத்துல இருக்கிறாரு. சரி சரி. அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு. சரி, நீ வந்து டக்குன்னு என்னைய பிடிச்சிட்டாங்க. நான் போலீஸ் தான். சரி சரி. நான் அப்புறம் சொல்றேன், ஐயா எனக்கு தெரியாது, எங்க உயிருக்கு தான் பயந்து நான் ஓடி வந்தது. சரி. நான் எஸ்கேப் ஆகி வரணும்னு என்ன அவசியம் கிடையாது. சரி சரி. எங்க உயிரை கொண்டு போடுவாங்கன்னு தான் நான் ஓடி வந்தது உண்மைதான். சரி. ஏன்னா அது தப்பு நான் பண்ணிருக்கேன். இருந்தாலும் நீங்க மன்னிச்சுக்கணும். கையில் மாட்டிக்கிட்டேன். அவர் மன்னிச்சிட்டாருங்களா? வீரப்பன் மன்னிச்சிட்டாருங்களா? இல்ல இல்ல, ஈரப்பு இல்ல, இவரு நம்மள கூட ஏறன்னு கேட்டாங்கல்ல. அப்ப நானும் அந்த கதையில சொல்றேன். சரிதா அப்படின்ட்டு அதோட நிறுத்திட்டு வீரப்பகிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஓ, அப்பதான் நீங்க முதல் தடவை அது அப்பதான் நீங்க சொல்ற சம்பவத்தோட சுருக்கம். டவுட் பட்டு போலீஸ் கஸ்டடியில வச்சு டார்ச்சர் பண்ணனால நீங்க எஸ்கேப் ஆகி காட்டுக்குள்ள போறீங்க. போற வழியில வீரப்பன் கூட்டாளிகள் உங்களை பார்த்து வீரப்பன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. சரி சரி. நடந்தது. அப்புறம் கூட்டிட்டு போய் இதெல்லாம் காலையில என்னன்னாங்க, திடீர்னு போலீஸ் என்று கூட இருக்கல, மாத்தி சொல்ல முடியுமா? போலீஸ் நம்ம சொல்ல முடியுங்களா? எனக்கு பையன், ஐயா நான் ஓடி வந்த தவறுதான், நான் எஸ்கேப் ஆகி வந்தது உண்மைதான். சரி. என்ற உயிருக்கு தான் பயந்து நான் ஓடி வந்தேன். சரி. நீங்க என்ன பண்ணாலும் சரி, எங்க கையில் நான் மாட்டிக்கிட்டேன். சரி. நீங்க என்ன செஞ்சாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றேன்.
ஏய் நான் ஈரப்பல்ல சொல்றேன், நான் ஈரப்பன் அப்படின்னா நான் நம்பவே இல்லை அப்பவுமே. ஏன் மீசையை பார்த்து நீங்க நம்பல? அது மீசைக்கு அப்படியே மீசை மாதிரி இருக்குது, நான் சரியா பாக்கல முன்னேல. சரி சரி, இருட்டுல இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் முதல்ல எல்லாம் பார்த்திருந்தா கூட இந்த ஓல் போஸ்ட்ல போட்டிருந்தாங்களா, அதெல்லாம் நாம எதுக்கு பாக்குறோம், அதெல்லாம் அந்த சைடு தான் கலாட்டி, ஈராப்பு கலாட்டி. நம்ம இல்லவே இல்லை. சரி சரி. நான் இங்க இந்த இதுல திருப்பி சொல்ற போது அப்புறம் கோவிந்தனும் ஈரப்பனும் அவ்வளவு தூரம் போனாங்க. சரி. மற்ற ஆளுகள் இங்க உட்கார்ந்துருக்கு, பேபி டீ வச்சிருக்கிறேன், மிக்சர் கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க. டீ வந்து காட்டுக்குள்ள பால் டீங்களா வரட்டீங்களா? வர டீ கூட போடுறாங்க, இல்ல பால் பவுடர் வச்சிருப்பாங்க. பால் பவுடர் வச்சிருப்பாங்க. சரி சரி. அப்புறம் இவரு இங்க பேசுறத கேட்டிருக்கேன். இன்னும் சொல்றாங்களா இன்னைக்கு நம்மள கொண்டு போடுவாங்க. சரி. இன்னைக்கு நம்மளோட கதை முடிஞ்சது. சரி. ஒன்றும் பண்ண முடியாது. சரி. அப்படின்ட்டு நான் என்ன ஆனது ஆச்சு, இன்னும் நம்ம உயிர் இவ்வளவுதான் அப்படின்ட்டு நான் நடிக்கிட்டு எனக்கு பேசவே வர்றது, தட மாதிரி வர்றது பார்த்து. சரி. அது கூட அங்க போய் பேசுறாரு. பாரு அந்த போலீஸ்காரருங்க ஒரு காட்டுவாசிங்க நம்மளை பார்த்தது இல்லை, முன்ன பார்த்தது இல்லை. சரி. இந்த மாதிரி எல்லாம் கொடூரமா எல்லாம் செய்யறாங்க. நம்ம பேரை சொல்லி நம்மளை பிடிக்க வேண்டித்தானே, நம்மளை வந்து சுட வேண்டித்தானே, வேண்டாம வர்றது இந்த ஊர் மக்களை இப்படி பண்றாங்க. அவனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கும் அப்படி இப்படின்னு பேசுறது எனக்கு காதில் விழுகுது, கேக்குது. சரி, இவரு இப்படி கூட திசை மாறி கேட்கறாங்களா போலீஸ்காரத்தை இருக்குல்லன்னு நான் அப்பவுமே எனக்கு அந்த பயம்தான். சரி வந்தாங்க, ஏய் நான் போலீஸ் இல்லை, நான் ஈரப்ப தெரியாது உனக்கு, இந்த ஓல் போஸ்டர்ல போட்டிருக்குது தெரியாது அப்படிங்கிறாங்க. அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியலையா அப்படின்னு. நான் தடா ஈரப்பா. ஆமா, நீ பயந்து யூனிஃபார்ம்ல தான் இருக்காங்களா, கையில துப்பாக்கி எல்லாம் இருக்குது, குண்டு எல்லாம் இருக்குது மாதிரி. அப்புறம் நமக்கு எவ்வளவு பயம் இருக்குங்க. அப்புறம் எல்லாம் பேசிட்டு அப்புறம் கடைசியில் நைட்டு எல்லாம் அங்கேயே வச்சுட்டாங்க. அப்புறம் நைட்டு பேசும்போது அது இதெல்லாம் பேசும்போது ஈரப்பங்கிறது எனக்கு உறுதியாயிடுச்சு. அப்புறம் இப்படித்தானே சும்மா நம்மளை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி இதை பண்ணாங்க, நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்து காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கிறேயா, நான் இந்த மாதிரி தான் நான் கூடவே இருக்க சொல்லிட்டேன். சொல்றாரு, நீங்க வந்து கூட இருந்துக்கோ, அதிரடிப்படை போற வரைக்கும் இருந்துக்கோ. சரி. அவரு போன கடைசியில் நீங்க இப்ப போனேன்னா உன்னை சுட்டு கொண்டு போடுவாங்க. சும்மாவே எனக்கு ஈரப்பன் பத்தி சொல்லி கொண்டு போடுவாங்க. சரி சரி. நீ போக வேண்டாம், ஒரு கொஞ்ச நாளுக்கு இரு, அப்புறம் பொறுத்து போவேன். சரி. உனக்கு என்ன உதவி செய்யணுமோ நான் செய்யறேன். சரி. கொஞ்ச நாள் இருந்து போ அப்படின்னாரு. சரி சரி. ஏன் நான் அவ்வளவு நாள் இருக்க முடியுமா, நான் அவளுக்கு குடும்பம் எல்லாம் சொந்த பந்தம் நிறைய இருக்குது. சரி சரி. அண்ணா தம்பி அங்க தங்கச்சி எல்லாம் இருக்குது. சரி. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வீரப்பன் அவர்கள் அடிப்படையில ஒரு மனிதாபிமானம் உள்ள ஆளா நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல எப்படி நினைக்கிறீங்க? அவன் ஒரு மனிதனான நல்ல மனுஷன் தான் இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. குடும்பத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த கட்டணை எல்லாம் நடந்துட்டா அவன் மாறினது. அது குடும்பத்துல எல்லாம் நல்லா இருந்திருந்தா அது மாற மாட்டான். அவன் ஒரு ஊர் மனுஷன் எங்க போக முடியுங்க, அவன் அதுதான் சொல்லுவான். நான் ஒரு ஊர் மனுஷன், ஏதோ செஞ்சோ தெரியாமையோ நான் செஞ்சு விட்டேன். சரி. அது கூட நான் வந்து சரண்டர் ஆகிறேன்ட்டு இல்லை வேற பேசியிருந்தாங்களா, பொது மன்னிப்பு கொடுக்கறது அவருடைய விருப்பம் இல்லைங்களா? கடைசியில் பொது மன்னிப்பு கொடுக்குறேன்னு தான் இல்லை சொன்னாங்க. சரி. அதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து இருக்குது, ரிப்போர்ட்டர்கிட்ட இருக்கும், எல்லா விஷயமே தெரியும். அவர் இவரு என்னென்ன அட்ரோலி என்னென்ன எப்ப இப்படி நடந்திருக்குதோ அத்தனை அவரு தான் கண்டுபிடிச்சதை ஈரப்பன கொண்டு வந்ததை வெளியில. சரி சரி. வீரப்பாவோட கதையை ஒரு ஆள் இருக்குதுன்னு அவர் 2 பேரும் 3 பேர் 4 பேர் விட்டு அதுலயே அவரு கண்டுபிடிச்சாரு. சரிங்க சரி. சிவசுப்பிரமணியம் ஒருத்தர், சிவசுப்பன் ஒருத்தர், சிவசுப்பு, ஜீவா தங்கவேலன் ஒருத்தர், சரி சரி, இன்னும் இல்லாங்கன்ட்டு ஒருத்தர் இருக்காரு. 4 பேர் தான் அவனை ஃபர்ஸ்டே அவரு சிவசுப்பிரமணியம் வந்து காட்டுக்குள்ள வந்து எடுக்கும் போது அந்த வீடியோல நீங்களும் இருந்திருக்கீங்க, நான் பார்த்திருக்கேன். அப்ப நீங்க கூட தான் இருக்கிறீங்க. அப்பதான் ஒரு முத உலகத்துக்கு காட்டுறாரு இல்லைங்களா? ஜீவா அவர் எல்லாம் கூட வந்துட்டு போனதான். சரிங்க. உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு உங்களை நான் பார்த்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்கள்ட்ட, நிறைய விஷயம் எல்லாம் பகிர்ந்துக்கிறேன். இருந்தாலுங்க நாங்க வந்து இன்னைக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த வீடை கொஞ்சம் சேர்த்து காடெல்லாம் ஓட்டி மறுபடியும் அங்கிருந்து சிறந்து இருந்து 20 வருஷத்துல நான் ஏதோ கொஞ்சம் 1 லட்சம் 2 லட்சம் சோளம் எல்லாம் எடுத்து மக்கை சோளம். சரி சரி. அதுலயும் வச்சு கூலி அது இது எல்லாம் வேலை பண்ணி சரி ஏதோ வீடு கட்டங்க. பாருங்க வீடு இன்னும் 2 கதவு இல்ல. சரி சரி. பாத்ரூம் இல்ல, போறது கூட பாத்ரூம் இல்லைங்க. ஆமா, அந்த நிலைமையில இன்னும் நான் உட்கார்ந்துருக்கேன்.
சரி சரி சரி. ஆச்சா இப்படி எல்லாம் நடந்துங்க. நம்மள எல்லாம் வந்து சும்மா தான் கவர்மெண்ட் கூட நமக்கு எந்த உதவி செய்யல. நம்ம கவர்மெண்ட் வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு எந்த துரோகத்தை நான் பண்ணல. இப்போ என்னை போலீஸ் பிடிச்சிட்டு கொண்டு போய் வச்சுச்சு. நான் அங்கிருந்து நான் எஸ்கேப் ஆகி ஓடி வந்து என் உயிருக்கு பயந்து ஓடி வந்து காட்டுக்குள்ள இருந்தேன். காட்டுக்குள்ள வந்து ஈரப்ப கையில மாட்டினேன். ஈரப்ப கையில மாட்டித்தான் ஈரப்ப கூட நான் போயிருக்கிறேன். சரி. இவரு எங்க எஸ்கேப் ஆகி வந்ததுல இருந்து கணக்கு வழக்க எந்தெந்த வழக்கா இருக்குதோ அந்த வழக்க போடட்டும் என்ன நான் ஏத்துக்கிறேன். எந்த வழக்கம் கிடையாது. ஆச்சுங்களா? சரி சரி. அந்த கேஸ்ல இருந்து போட்டீங்கன்னா நீங்க ஒத்துக்கிறீங்க, அது நீங்க பண்ணது தவறு தான் ஒத்துக்கிறீங்க. ஒரு மனுஷனை வந்து ஒரு நிராபராதி அபராதி பண்ணக்கூடாதுதான். நானும் ஜட்ஜ் ஐயாவுக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். நம்ம கீழ் வந்து பாப்பா மோகனும் இன்னும் தான் வச்சு பாப்பா மோகன். ஆமா, அவர்தான் அப்ப உங்களுக்கு வாதாடினது. நம்ம கேஸ் நடத்தினது. அவருக்கு நாங்க ஒரு இன்னும் கூட நான் ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கலங்க, ஒரு ஒத்த பேச கூட நாங்க கொடுக்கல. நம்ம குடும்பத்தை எல்லாம் பூரா நம்ம ஆளுகளை குளத்தூர் இல்லைங்களா அவரு? பாப்பா மோகன்றவரு குளத்தூர் தானே அவரு? இங்கே இது அவரு இது பவானி. பவானி. சரிங்க. பவானி இருக்கிறது அவரு தான் நம்மளுக்கு எல்லாம். அவரும் வந்து நமக்கு ரொம்ப வேண்டிப்பட்டாரோ. அவருக்கு கூட நம்ம இன்னும் ஒரு மரியாதை கூட நம்ம செய்ய கிடையாது. அந்த அளவுக்கு காப்பாற்றி விட்டாரு. சரி சரி. அப்புறம் சிறையில் வந்து கர்நாடகா வந்து தான் எனக்கு இங்கே 11 கொடுத்துட்டாங்க. அங்கே 8லயே கேஸ் உடச்சு போட்டாரு நம்ம. இந்த கேஸை முடிச்சுட்டு கர்நாடகா போய் 11 வருஷம் நானும் அங்கே காலத்தான் ஓட்டிட்டு